Praise the Lord. ஸ்தோத்திரம். Hallelujah. ஹல்லேலூயா. We are in the 6th month of this year. இந்த ஆண்டின் 6வது மாதத்துக்குள் வந்து விட்டோம். On the first Sunday of this month. இம்மாதத்தின் முதல் ஞாயிறில் கூடி இருக்கிறோம். It's a privilege to come into his house. அவருடைய ஆலயத்துக்குள் வருவது பெரும் ஸ்லாக்கியம். To worship him. அவரை ஆராதிப்பதற்கு, to exalt him, அவரை உயர்த்துவதற்கு, to glorify him. அவரை மகிமைப்படுத்துவதற்கு. Hallelujah. ஹல்லேலூயா. Lord, as we come before your presence, கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கும் போதும், Lord, we pray that you fill us with you. உம்மாலயங்களை கர்த்தர் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். Fill us with your presence. உம்முடைய சமூகத்தால் எங்களை ஆட்கொள்ளும். Lord, remove all disturbance, எல்லா இடையூறுகளையும் நீக்கி விடும் ஐயா. all distractions. எல்லா கவன சிதறல்களையும் Help us அகற்றும். to focus on you and you and you alone. உம்மீது மாத்திரமே முழு கவனம் செலுத்த உதவி செய்யும். It's not about us எங்களை பற்றி இல்லப்பா, or not about our problem, எங்கள் பிரச்சனைகளை குறித்தும் இல்லை. but we want to love on you. ஆனால் உம்மை நேசிக்க We have வாஞ்சிக்கிறோம். come to thank you. உமக்கு நன்றி சொல்லவே We have வந்திருக்கிறோம். come to bless you. உம்மை வாழ்த்த வந்திருக்கிறோம். What a great privilege and honor we have எத்தனை பெரிய கனஸ்லாக்கியம் எங்களுக்கு that we can இருக்கிறது. easily come into your sanctuary. இவ்வளவு எளிதாய் உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்குள் வரும் பாக்கியம் பெற்றோமே. Give us the grace to give you the best praise. உள்ளதில் உயர்ந்த உச்சிதத்தை உமக்கு செலுத்தும் கிருபையை We தாரும். give you all the glory. மகிமையெல்லாம் உமக்கே In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen and amen. ஆமென். ஆமென். Hallelujah. 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 How many of you all have a testimony that you could thank God for? எத்தனை பேர் தேவனுக்கு நன்றி சொல்வதற்குரிய சாட்சியோடு இருக்கிறீர்கள்? Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. God has been so good to us. கர்த்தர் நமக்கு ரொம்ப நல்லவராய் As I இருந்திருக்கிறார். was standing outside this morning, இன்று காலை நான் வெளியே நின்று கொண்டிருந்த I போது met a wonderful person. ஒரு அற்புதமான நபரை She சந்தித்தேன். said that she had to go for an interview ஒரு நேர்முக தேர்வுக்கு போக வேண்டியிருந்தது என்றார்கள். and she had to take a 6-year break in her job. அவர் தன்னுடைய வேலையிலே அவர்கள் 6 ஆண்டு இடைவெளி எடுத்துக்கொண்டார்களாம். She didn't want to attend interviews நேர்முக தேர்வுக்கு போக அவர்களுக்கு விருப்பம் இல்லை. because sometimes it is not very pleasant. ஏனென்றால் சில நேரம் அது விரும்புவது போல் She இன்பமாய் said, இருப்பாது. Lord, let them make it easy for me. கர்த்தாவே எனக்கு அது எளிதாய் மாற்றி தாரும். And this is what she said. அவர்கள் சொன்ன காரியம் இதுதான். As she went for the interview, அப்படி அவர்கள் நேர்முக தேர்வுக்கு போனபோது it was more like a discussion. அது ஒரு கலந்துரையாடலை போல் தான் And the இருந்தது. person said, அவர்கள் சொன்னார்கள், actually we were thinking of a particular role, உண்மையாகவே ஒரு குறிப்பிட்ட பங்கை குறித்து நாங்கள் யோசித்துக் but we கொண்டிருந்தோம். don't have a position yet. ஆனால் இன்னும் அதற்கான ஒரு பதவி இங்கே இல்லை. We don't have the requirements yet. இன்னும் அதற்குரிய ஒரு தேவையும் எங்களுக்கு But as ஏற்படவில்லை. we are talking to you, ஆனாலும் உங்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே we feel that you are supposed to be in that position. நீங்கள் அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அது இவங்க இன்டர்வியூக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு வேலையே இல்லையாம். இவங்கள பேசும்போது தான் அந்த அதிகாரிக்கு ஒரு புதிய வேலையை உண்டாக்கி அந்த வேலையை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. The God whom we serve நாம் ஆராதிக்கும் தேவன் is calling out those things which do not exist as though they are. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். My faith just increased as I was listening to the அந்த testimony. சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது விசுவாசம் அதிகரித்து விட்டது. Hallelujah. ஹல்லேலூயா. Because this morning, இன்று காலையில் as we worship Him, நாம் அவரை ஆராதிக்கும் as போது, we exalt Him, நாம் அவரை உயர்த்தும் போது, all our fears, நம்முடைய பயங்கள் all எல்லாம், our doubts நம்முடைய சந்தேகங்கள் will flee away. அனைத்தும் பறந்தோடி Because போகும். He is a God ஏனென்றால் அவர் who can எப்படிப்பட்ட make தேவன்? new things. புதியவைகளை He can உருவாக்குவார். create rivers in the wilderness. அவரால் வனாந்தரத்தில் ஆறுகளை உண்டு பண்ண முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. Shall we all stand up in the presence of the தேவ Lord? சமூகத்தில் எல்லாரும் எழுந்து If you have நிற்போம். already received a breakthrough, ஏற்கனவே உங்கள் தடைகள் உடைந்திருக்கும் we'll என்றால் rejoice for it. மகிழ்ந்து களி If you are கூறுங்கள். still waiting for it, இன்னும் தடை உடைவுக்காய் say, I காத்திருந்தால் am calling out those things which do not exist, they are. இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறேன்னு சொல்லுங்க. Because blessing and honor, ஏன் ஆசீர்வாதமும் கனமும் glory and power வல்லமையும் மகிமையும் be unto the ancient of days. அநாதி தேவா உமக்கே உண்டாகட்டும். Hallelujah. ஹல்லேலூயா. From every nation, எல்லா தேசங்களிலும் all of இருந்து creation, சகல we are சிருஷ்டிகளும் going to bow before the ancient of days. அநாதி தேவனுக்குள்ளாக தெண்டரிட்டு Every knee will bow முழங்கால் யாவும் முடங்கும். before His throne in worship. அவருக்குள்ளாக He ஆராதனை is பணிவோம். exalted. அவர் உயர்த்தப்படுவார். Hallelujah. Hallelujah. Shall we sing that song? பாடலை பாடுவோம். Shall we start clapping our hands? கரங்களை தட்டுவோம். Glory and power be unto the
மகிமை. துதி மகிமை கனம் வல்லமை அநாதி தேவனுக்கே. எல்லா தேசமும் சர்வ சிருஷ்டியும் தேவனை பணிந்திடுமே. சகல நாமம் சகல நாடும் போற்றும் தேவா, வானம் பூமி உலகாங்கள் உலகிடுமே. பணிந்து நீரேறும் உயர்ந்திடுமே. உம் ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும். அநாதி தேவா. every tongue in heaven. Every tongue in heaven and earth shall declare your glory. Every knee shall bow at your throne. In worship you will be Let's exalted, exalt O him. God. And your kingdom shall not pass away. O ancient of days. Your kingdom shall reign over. Your kingdom shall reign over all the earth. To the ancient of days. For none can. For none can compare to your matchless word. To the ancient of days. Your kingdom. Your kingdom shall reign over all the earth. To the ancient of days. For none can compare. Compare to your matchless word. Sing to the ancient of days. Every tongue. Every tongue in heaven and earth shall declare your glory. Every knee shall bow at your throne. In worship you will be exalted, O God. And your kingdom shall not pass away. O ancient of days. சகல நாமம் சகலநாமம் போற்று தேவா, வானம் பூமி எங்கும் முழங்கால்கள் முழங்கிடுமே. பணிந்து நீரேற்றும் உயர்ந்திடுமே. உம் ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும். அநாதி தேவா. last name blessing and honor. Can we go higher? Oh, we're going to give him all the praise. And honor, glory and power Yes, Lord. be to the ancient of days. Oh, hallelujah. From every nation, We bless you, Lord. all of We creation, honor you, Lord. bow before the ancient of days. Blessing and honor, glory and power be to the ancient of days. From every nation, all of creation, bow before the ancient of days. Every tongue. Every tongue in heaven and earth shall declare your glory. Every knee shall bow at your throne. In worship you will be exalted, O God. And your kingdom shall not pass away. O ancient of days. Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. When we call him the Ancient of Days, அநாதி தேவா என்று கூப்பிடும்போதே that means he has lived forever and ever. அப்படி என்றால் அவர் என்றென்றைக்கும் சதாகாலமும் இருந்து கொண்டே I இருந்திருக்கிறார். think last week Pastor was talking to some young person. கடந்த வாரம் ஒரு வாலிபரோடு பாஸ்டரை பேசிக் கொண்டிருந்த போது They felt, I'm not sure who it was, they felt that they were too young for their
whatever they are doing. அவர்கள் செய்கிற காரியத்துக்கு மிகவும் வயது குறைந்தவர்களாக தங்களை உணர்ந்தார்கள். There were more people who are much older than that person. அவர்களை விட அதிக வயது முதிர்ந்தவர்கள் அந்த துறையில் So இருந்திருக்கிறார்கள். this is what Pastor Caleb told them. பாஸ்டர் கேலபை அவர்களிடத்தில் சொன்னது You இதுதான். might be young at age, நீங்க வயதில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், but you have the ancient of days living in you. ஆனால் உங்களுக்குள்ளோ அனாதி தேவன் வாசம் பண்ணுகிறார். Hallelujah. ஹalleluya. You might feel you're not experienced, நீங்கள் அனுபவம் இல்லாதவர்களைப் போல் உணரலாம், but the ancient of days who knows everything is in you. ஆனால் சகலத்தையும் துல்லியமாய் அறிந்த அனாதி தேவன் உங்களுக்குள் இருக்கிறாரே. You might feel that you don't have the wisdom to solve a problem, ஒரு பிரச்சனையை தீர்க்கும் ஞானம் உங்களுக்கு இல்லையே என்று நீங்கள் ஏங்கலாம், but the ancient of days, ஆனால் அனாதி தேவன், ancient of days, அவர் நீண்டாயுசுள்ளவர். he has seen kingdoms and kingdoms and kingdoms. அவர் ராஜ்யங்களை ராஜ்யங்களை கண்டவர். He has seen all kinds of people. எல்லா விதமான மக்கள் கூட்டங்களையும் He has பார்த்தவர். seen all trickery. எல்லா தந்திரங்களையும் He has seen all பார்த்தவர். deception. எல்லா வஞ்சகங்களையும் அறிந்தவர். And he lives inside of us. இவர் நமக்குள் வாசம் So பண்ணுகிறார். we don't have to feel, oh, I don't know anything. ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று உணர வேண்டிய அவசியமே நமக்கு Yes, இல்லை. we might not know everything, நாம் நமக்கு எல்லாம் தெரிய வாய்ப்பில்லை but the தான். ancient of days ஆனால் அனாதி and தேவனுக்கோ his grace அவர் கிருபையோ makes us stand this day. நம்மை இந்நாளில் நிற்க Apostle வைக்கிறது. Paul says in Ephesians chapter 6, எபேசியரால் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் put சொல்லுகிறார், on the armor of God, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், stand. நில்லுங்கள். But stand therefore. ஆகையால் நில்லுங்கள். How do we stand, எப்படி நாம் brother? நிற்க வேண்டும் How do சகோதரரே? we stand, sister? சகோதரி எப்படி நாம் We நிற்போம்? can't stand with our own grace. நம்முடைய சுய கிருபை கொண்டு நிற்க We can't முடியாது, stand with our own strength. சுய பலத்தால் நிற்க முடியாது. We depend on the grace of God. தேவ கிருபையை சார்ந்து இருக்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். ஹalleluya. சந்தோஷமாக, உற்சாகமாக, கம்பீரமாக, நான் தனிமையா இல்லை, அவர் எனக்குள் இருக்கிறார். Oh, hallelujah.
கொண்டாடுகின்றோம். நன்றி சொல்லலாமா எல்லாரும்? நன்றி அப்பா, இம்மட்டுமாக நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி. 5 மாதங்கள் உம்முடைய கிருபையினால நிலைக்கிறோம். Shall we clap our hands? கரங்களை தட்டுவோம். Thank you for your grace, Lord. கிருபைக்காக நன்றி கர்த்தா. Thank you for your grace. இந்த கிருபைக்காக நன்றி அப்பா. Sometimes we can't see His grace. சிலருடைய கிருபையை நம்மால் பார்க்கவே முடியாதுதான். But the fact is, உண்மை என்னவென்றால் His grace is sufficient. அவருடைய கிருபை போதுமானது. Hallelujah. ஹல்லேலூயா. His grace is all we need. நமக்கு வேண்டியது அவருடைய கிருபை ஒன்று His மட்டும்தான். grace will carry us அவருடைய through. கிருபை நம்மை முற்றிலும் As சுமக்கும். we worship Him. நாம் அவரை ஆராதிக்கும் போதே உம்மை ஆராதிக்கின்றோம் ரட்சகர் தேவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் மாட்சிமை உள்ளவரே. Hallelujah. With all majesty, எல்லா மாட்சிமையோடும் He's seated on the throne சிங்காசனத்தில் as வீற்றிருக்கிறார். a victorious Lord, வெற்றி வேந்தனாய், the one who conquered everything. எல்லாவற்றையும் வென்ற மகத்துவராய். Lucifer has no place. லூசிபருக்கு இடமே இல்லை. The devil has no place. பிசாசுக்கு இடமே இல்லை. He has already lost the battle. அவன் ஏற்கனவே போரில் தோற்று போனவன். Jesus has conquered. இயேசு வெற்றி சிறந்தார். Because of Him, அவரால் you and I, நீங்களும் நானும் we are victorious. நாமும் வெற்றி வீரர்களே. Hallelujah. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி one more time. என் பலவீன நேரங்களில் oh yes Lord, கிருபை. Hallelujah. Just the music please. அப்படியே அவருக்கு நன்றி சொல்வோம். சில வேளைகளில என்னால ஜெபிக்க கூட முடியல, நான் பலவீனமா இருந்தேன். என்ன சொல்லி ஜெபிப்பதென்று தெரியாமல் சோர்ந்து போயிருந்தேன். என்னை யார் தேற்றுவாங்க? என்னை யார் பலப்படுத்துவாங்க? எனக்கு யார் உதவி செய்வாங்க? அப்படின்னு இருக்கும்போது என்னை அறியாமலேயே ஒரு பலன் என்னை தாங்கினது. சொல்லலாமா? என் பலவீன நேரங்களில்
வேளையில் அதற்கு நன்றி செலுத்தலாமா? One more time. என் பலவீன நேரங்களில், நான் சோர்ந்து போன நேரங்களில், நான் தவித்துக் கொண்டிருந்த வேளையில், நான் பயந்து இருந்த வேளையில், என் பலவீன நேரங்களில், நான் சோர்ந்து போயிருந்த வேளைகளில், என் தனிமையின் நேரங்களில், என் கஷ்ட நேரத்தில் உம்முடைய கிருபை, உம்முடைய பலன் என்னை ஆறுதல் படுத்தினது. அது மட்டும் இல்ல, என் ஆத்துமாவை நீர் தேற்றினீர் அப்பா. Yes Lord. கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை அசைத்து சொல்லலாமா? என் ஆத்துமாவை அவர் தேற்றினார், கிருபையினால் முடிசூட்டினார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கரங்களை அசைத்து அவருக்கு முன்பதாக, ஆவியானவரே, பரிசுத்த பிதாவே, பரலோக தேவனே, இயேசு ராஜனே, உம்மை ஆராதிக்கிறேன் ராஜா. என்னை பலப்படுத்தினீரே, எனக்கு சந்தோஷத்தால் இடை கட்டினீரே, ஓ என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணினீரே, எனக்கு உதவி செய்தீரே, என் கரத்தை பிடித்தவரே, என்னை தேற்றினீரே. கரங்களை அசைத்து விடுதலையோடு let's bless him. அவர் அப்படியே ஆராதிப்போம். Let's worship him. He deserves all our praises. He is such a mighty God. His unconditional love. His unconditional love. His unconditional love flows every day. Flows every day. It comes after us every day. It surrounds us every day. His love. His love. His strength. His grace. His favor. Hallelujah. His word. It surrounds us. உமக்கு நன்றி. Yes Lord. Oh, let's go a little higher. We bless you, Lord. Let's give him the best praise. முழு பலத்தோடு அவரை ஆராதிப்போம். முழு மனதோடு அவரை ஆராதிப்போம். ஹalleluya. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தி, அவரை உயர்த்தி, அவரை போற்றி, அவரை துதிப்போம். இயேசு ராஜனே, உம்மை வாழ்த்துகிறோம். ஹalleluya. Yes Lord. Yes Lord. Thank you Jesus. அப்படியே உம்முடைய பலன் எங்களை நிரப்பட்டும். Fill us with your strength, Lord. அப்படியே புதிய பலனை பெற்றுக்கொள்வோம். Strength for this month. இம்மாதத்துக்கு வேண்டிய பலனால் Strength for this week. இவ்வாரத்துக்கு வேண்டிய பலன் தாரும் ஐயா. Courage for this month. இம்மாதத்தை தைரியத்தினால் நிரப்பும். Wisdom for this month. இம்மாதத்துக்கான ஞானம்.
faith for this month, இந்த மாதத்துக்கான விசுவாசம், tenacity for this month, இந்த மாதத்துக்கான உக்கிரத்துவம், joy for this month. இந்த மாதத்துக்கான மகிழ்ச்சி Oh, let's receive it, Lord. பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. As we worship you, உம்மை நாங்கள் ஆராதிக்கும் போது as our praises go எங்கள் on, துதிகள் மேல் எழும்ப as we bless you, உம்மை Lord, நாங்கள் வாழ்த்தி போற்ற as we glorify உம்மை you. நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டே Oh, you இருக்கிறோம். alone are worthy. நீ ஒருவரே You பாத்தீர். alone are worthy. நீர் ஒருவரே You பாத்தீர். alone are worthy. நீ ஒருவர் மாத்திரமே Thank you, பாத்தீர். Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Oh, you deserve the glory. எல்லாமே உம்முடைய மகிமை அப்பா. Oh, bless you, Lord. உம்மை நாங்கள் போற்றுகிறோம். Oh, Jesus. இயேசுவே. Yes, Lord. Little bit more music, please. Oh, hallelujah. இந்த மாதத்தை அப்படியே ஒப்பு கொடுப்போம். We'll surrender to June 2026. இந்த 2026 ஜூனை ஒப்பு Our கொடுக்கிறோம். going out, our coming in. எங்கள் போக்கையும் வரத்தையும் We decree and declare ஆணையிட்டு பிரகடனம் பண்ணுகிறோம். that we will walk in safety. நாங்கள் சுகபத்திரமாய் நடப்போம். We'll walk in favor. நாங்கள் தயவிலே நடைபோடுவோம். We will be preserved. காப்பாற்றப்பட்டிருப்போம். Our family will be protected. எங்கள் குடும்பம் பாதுகாப்பாய் இருக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Yes, Lord. ரட்சகர் தேவா. Last time, இரண்டு கரங்களை உயர்த்தி அசைத்து just the congregation பாடுங்க.
Ancient of Days. ஆதி தேவனுக்கு We give you the glory, honor and praise. மகிமை கனத்தும் உமக்கே What a great God we serve. எத்தனை பெரிய மகத்துவரை The சேவிக்கிறோம். unchanging God. மாறாத தேவன் அல்லவா, Unfathomable God. கிரகிக்க கூடாத பெரியவர் ஐயா, Amazing Father. எங்களை வியக்க வைக்கும் ஆச்சரிய The தகப்பன், one who creates things for us. எங்களுக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்து The one who கொடுக்கிறவர், opens doors for us. எங்களுக்காக வாசல்களை திறக்கிறவர், The one who changes things for us. எங்களுக்காக காரியங்களை மாற்றி அமைக்கிறவர், One who comforts us. எங்களை ஆட்டி One தேற்றுகிறவர், who heals us. எங்களை One குணமாக்குகிறவர், who strengthens us. எங்களை One பலப்படுத்துகிறவர், who leads us. எங்களை வழிநடத்துகிறவர், One who encourages எங்களை us. தைரியப்படுத்துகிறவர், Oh, one who strengthens us. எங்களை பலப்படுத்துகிறவர். Love you, Jesus. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் Be இயேசுவே. glorified மகிமைப்படுவீராக. as we worship you. உம்மை நாங்கள் ஆராதிக்கும் Oh, it is போது such a great joy to bless you. உம்மை வாழ்த்தி போற்றுவது பேரானந்த Great பாக்கியம். privilege to exalt உம்மை you. உயர்த்துவது கிடைத்த பெரும் சாக்கியம். What an honor we have to glorify உம்மை you. மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான எத்தனை We பெரிய love கனம் you, we தந்தீர். love you, we love உம்மை you. நாங்கள் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் Continue to நேசிக்கிறோம். minister to us. தொடர்ந்து எங்களோடு ஊழியம் We செய்யும். give you all the glory. மகிமையெல்லாம் உமக்கே In Jesus' செலுத்தி, name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென்.